வயசே ஆகாது இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி எழுதின சில வரிகள் இன்னிக்கும் நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டுதுன்னா ஆச்சரியமா இருக்குல்ல? வாங்க அப்படி ஒரு கால பயணத்துக்குள்ள போகலாம். இப்படி சொன்னது யாருன்னு தெரியுமா? ஒரு நோபல் பரிசு வாங்கின பெரிய அறிஞர் ஆல்பர்ட் ஸ்விட்சர். அவர் எதை பத்தி இப்படி சொன்னார்னா, 2000 வருஷம் பழமையான ஒரு தமிழ் நூலை பத்தி. அப்போ அந்த நூலோட ஆழம் எவ்ளோ பெரியதுன்னு நீங்களே பாத்துக்கோங்க. 2000 வருஷம் பழமையான ஒரு புத்தகம். அதிலிருந்து இன்னைக்கு நாம கத்துக்க என்ன இருக்கு? இந்த கேள்விதான் நம்ம இந்த பயணத்தோட முக்கியமான புள்ளி. வாங்க இதுக்கான பதில ஒன்னா சேர்ந்து தேடலாம். சரி, முதல்ல நாம பார்க்க போற இந்த நூலோட சில அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த நூலோட பேர் திருக்குறள். திருனா புனிதமான, குறள்னா ஈரடி. சோ புனிதமான ஈரடிகள்னு அர்த்தம். இதுல வாழ்க்கைக்கு தேவையான 3 முக்கியமான விஷயங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. அறம், பொருள், அப்புறம் இன்பம். இதுல மொத்தம் 1330 குறள் இருக்கு. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, ஒவ்வொரு குறளும் வெறும் 2 வரிதான். மொத்தமே 7 வார்த்தைகள் தான். அந்த 7 வார்த்தைக்குள்ள ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவத்தையே அடக்கி வச்சிருக்காங்க. இதுக்கு மேல சுருக்கமா, ஆழமா சொல்ல முடியுமா? இந்த நூலுக்கு மக்கள் கொடுத்திருக்கிற மரியாதைய அதோட மற்ற பெயர்களை பார்த்தாலே தெரியும். தெய்வநூல், பொதுமறை, பொய்யாமொழி, முப்பால்னு பல பெயர்கள் இருக்கு. பொதுமறைனா என்ன? எல்லாருக்கும் பொதுவானதுன்னு அர்த்தம். எந்த ஒரு மதத்தையும் சாராத உலக மக்கள் எல்லாருக்குமான உண்மைகளை சொல்றதாலதான் அப்படி ஒரு பேரு. சரி, வாழ்க்கைக்கான வழிகாட்டின்னு சொன்னேலையா, அது எப்படி 3 பிரிவுகளா அழகா அமைக்கப்பட்டிருக்குன்னு இப்ப பார்க்கலாம். பாத்தீங்கன்னா திருக்குறள்ல 3 முக்கிய பகுதிகள் இருக்கு. முதல்ல அறத்துப்பால். இது நம்மளோட தனிப்பட்ட ஒழுக்கம், நல்ல குணங்களை பத்தி பேசுது. அடுத்தது பொருட்பால். இதுதான் பெரிய பகுதி. இதுல பணம், நிர்வாகம், ஒரு நாட்டை எப்படி ஆடுறதுன்னு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. கடைசியா இன்பத்துப்பால். இது காதல், உறவுகள் பத்தினது. ஆக மொத்தம் ஒரு மனுஷனோட முழுமையான வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ அதுக்கான ஒரு முழுமையான வழிகாட்டி இது. இவ்ளோ பெரிய விஷயங்களை பத்தி பேசுற இந்த நூல்ல இருந்து இன்னைக்கு நாம ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்த பத்தி மட்டும் பார்க்க போறோம். அது என்ன தெரியுமா? நம்மளோட வார்த்தைகள். ஆமா, நம்ம பேசுற வார்த்தைகளுக்கு எவ்வளவு வலிமை இருக்குங்கிறத ஒரே ஒரு குறள் மூலமா ஒரு சின்ன அழகான கதை வழியா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். சரி, நாம பார்க்க போற அந்த குறள் இதுதான். நல்லா கவனிங்க. இன்சொல்லால் ஈரம் அழையி படிரிலவாம் செம்பொருள் கண்டார்வாய் சொல். கேட்க கொஞ்சம் கடினமா இருக்கலாம், ஆனா இதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் ரொம்பவே எளிமையானது, அழகானது. வாங்க அந்த அர்த்தத்தை ஒரு கதை மூலமா பார்க்கலாம். அன்யான்னு ஒரு குட்டி பொண்ணு. அவளுக்கு அவங்க அப்பாவோட கேரேஜ்ல உதவி பண்றதுன்னா அவ்ளோ இஷ்டம். அப்பாவோட குட்டி அசிஸ்டன்ட்னா அது அவதான். ஒரே குஷியா அவங்க அப்பாவுக்கு உதவிக்கிட்டு இருந்தா. அப்படி ஒரு நாள் ஒரு ரெஞ்ச் எடுக்க போறப்ப தெரியாம அவளோட கை முட்டி ஒரு பழைய கடிகாரத்துல பட்டுடுச்சு. டமாலுன்னு சத்தம். அந்த கடிகாரம் கீழே சிமெண்ட் தரையில விழுந்து நொறுங்கிடுச்சு. அந்த நிமிஷம் அந்த குட்டி பொண்ணோட மனசுல ஒரு பயம் வந்திருக்குமே, நினைச்சு பாருங்க. இப்ப அவங்க அப்பா 2 விதமா நடந்திருக்கலாம். ஒன்னு, என்ன பண்ணி வச்சிருக்க, உன்னாலதான் எல்லாம், அது எங்க காத்தா கொடுத்தது அப்படின்னு கத்தியிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தா அன்யாவோட மனசு பயத்திலையும் குற்ற உணர்ச்சியிலையும் சுருங்கி போயிருக்கும் இல்லையா? ஆனா இன்னொரு வழி இருக்கு. ஐயோ செல்லம், உனக்கு ஒன்னும் அடிபடலையா? பரவாயில்ல விடு, அது ஒரு விபத்து தானே, எனக்கு தெரியும் நீ வேணும்னு செய்யலன்னு, கடிகாரம் போனா போகட்டும், நீதான் எனக்கு முக்கியம் இப்படி சொல்லியிருந்தா அன்யா அழுதாலும் அந்த அழுகையில ஒரு நிம்மதி இருக்கும். அந்த நேரத்துல அன்யாவோட அப்பா 2வது வழியத்தான் தேர்ந்தெடுத்தாரு. அவரோட வார்த்தைகள்ல அன்பு இருந்துச்சு, பழியோ வஞ்சனையோ இல்ல. நடந்த உண்மைய கனிவா சொன்னாரு. இப்ப அந்த குறள் ஞாபகம் வருதா? இன்சொல்னா இதுதான். அப்போ இந்த கதையோட நீதி என்ன? ரொம்ப சிம்பிள். நம்ம பேசுற அன்பான உண்மையான வார்த்தைகள் காயத்தை சரி பண்ணும். ஆனா கடுமையான வார்த்தைகள் இன்னும் ஆழமா காயப்படுத்தும். இதுதான் இந்த சின்ன கதை நமக்கு சொல்ற பெரிய பாடம். சரி, இந்த பழங்கால ஞானத்தை நம்மளோட இன்றைய வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலாம்னு இப்ப பார்க்கலாம். இன்சொல் பேசுறதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா மாதிரி வச்சுக்கலாமா? 3 ஸ்டெப் தான். முதல்ல, பேசுறதுக்கு முன்னாடி நம்ம மனசுல அன்பு இருக்கணும். 2வது, நம்ம வார்த்தைகள்ல வஞ்சனை, பொய் இருக்கக்கூடாது. 3வது, உண்மைய பேசணும், ஆனா அதையும் கனிவா மென்மையா பேசணும். ஒரே ஒரு குறள், ஆனா அது நமக்கு ஒரு பெரிய தேர்வை கொடுக்குது. இன்னைக்கு நீங்க உங்க வார்த்தைகளை எப்படி பயன்படுத்த போறீங்க? இந்த கேள்வியோட இதை நீங்க யோசிச்சு பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன்.